கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது இந்த உலகத்துல யார் யார் மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு நிறைய பதில் சொல்லுவாங்க. முதல்ல வல்லரசு நாடுகளை தான் கை காட்டுவாங்க. அமெரிக்கா, இல்லைன்னா கனடா, இல்லைன்னா ரஷ்யா, இந்த மாதிரியான வல்லரசு நாடுகளை கை காட்டி அங்கே தான் சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், யூதன் இதை கண்டுபிடிச்சா, அதை கண்டுபிடிச்சா, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா பாருங்கள், பங்கர் பஸ்டர்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டான். ரஷ்யா பாருங்கள், என்னென்னமோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நாட்டில் கிரிக்கெட்டு, என்னென்னமோ விளையாட்டுத்துறையில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க. அப்போ இத்தனை காலமாக ஏகப்பட்ட சாதனைகளை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்தியா கூட நிறைய சாதனைகள்லாம் செஞ்சுருக்கு. விண்வெளிக்கெல்லாம் ராக்கெட்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் இருந்துச்சு, ஏன் இது வரைக்கும் என்னென்னமோ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எங்கள் இஸ்லாமியர்களுடைய சாதனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே மிரண்டு போய், ஐயோ அப்படி என்னையா, நம்ம தான் மறந்து நம்ம அமெரிக்காக்காரனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆப்பிரிக்காக்காரனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், யூதனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அரேபியர்கள், இஸ்லாமியர்கள் கண்மணி நாயத்தினுடைய காலத்தில், கண்மணி நாயத்துக்கு பிறகு சகாபாக்களுடைய காலத்தில் எப்பேற்பட்ட புண்ணியங்களை, எப்பேற்பட்ட காரியங்களை, எப்பேற்பட்ட சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கே தெரியாமல் இருந்திருக்கு. அதைத்தான் ஒரு இஸ்லாமியர் கேட்குறாரு, நாங்கள் இந்த உலகத்துக்கு செய்த சாதனை என்னன்னு தெரியுமா? இதுவரை அமெரிக்கா ரஷ்யாவோ இந்த உலகத்தில் பிறந்த நியாண்டர்தால் மனுஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததா சொல்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அரேபியர்கள், விசேஷமாக இஸ்லாமியர்கள் செய்த சாதனைகளை இந்த உலகம் அப்படியே மறைச்சிருச்சு. அப்படி நாங்கள், ஐயோ என்னையா சொல்கிறீங்க, நாங்கள் என்னமோ இந்த அமெரிக்காக்காரனே யூதன் தான் இப்படி தான் பெரிய ஆள் சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். உங்களை பற்றி உங்களுடைய சாதனையெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சு. தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்கள், உங்களுடைய அருமை பெருமைகளை, உங்களுடைய சாதனைகளை நாங்களும் என்ன செய்கிறோம், உலகத்துக்கு வளர்க்குறோம். ஏன்னு கேட்டால் அமெரிக்காக்காரனை இந்த புண்ணியவான்களுக்கு பிடிக்காது, இஸ்ரேல புண்ணியவான்களுக்கு பிடிக்காது. எதுக்கு பிடிக்காதுன்னா, அவங்க எங்கள் மேலே பயங்கரமாக பொறாமப்படுறாங்க அப்படின்னாங்க. என்னையாது, யூதனும் அமெரிக்காக்காரனும் உங்கள் மேலே பொறாமப்படுறானா? அப்படி எதுக்கியா பொறாமப்படுறான்னா, எங்களுடைய சாதனைகளை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ என்னடா இது, யூதனும் அமெரிக்காக்காரனும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இந்த அரேபியர்கள் அப்படி என்னதாயா சாதிச்சு விட்டாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு நாங்களும் ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்க போனோம். அப்போ தான் இவர் அந்த சாதனையை சொல்கிறாப்புல, அப்படி என்ன சாதனை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. இதை கேட்டதுலேருந்து அப்பா நமக்கெல்லாம் இருளடிச்சு போச்சு. இத்தனை நாளாக இந்த சாதனைகளை பற்றி நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நம்ம தான் தேவையில்லாமல் கண்மணி நாயகம், சகாபாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்கள பற்றி தப்பாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா? புண்ணியவான்கள் இந்த அரேபியர்கள் இவங்களுடைய சாதனைகளை நம்ம சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியம். பாருங்கள், உலகமே மறைச்சிருச்சு இந்த அரேபியர்களுடைய சாதனையை. அது எப்படி மறைக்கலாம்? அப்போ எப்படி இந்த அரேபியர்கள் மேலே, இந்த இஸ்லாமியர்கள் மேலே எவ்வளோ பெரிய வன்மை இருந்தால் இப்படி அவங்க செய்திருக்கிற சாதனையை மறைச்சிருப்பாங்க? அப்போ யூதே ரகசியமாக மறைச்சிருக்கான். அப்போ அமெரிக்காக்காரனும் இந்த அரேபியர்களுடைய சாதனைகளை அப்படியே எண்ணத்தை போட்டு பெச்சிட்ட போட்டு மறைச்சானா இல்லை துண்டா போட்டு மறைச்சானான்னு தெரியல, மறைச்சு விட்டாங்க. அதனால இவர் சொல்கிறார், எங்கள் சாதனைகளை அமெரிக்காக்காரன் மறைச்சாலும் யூதை மறைச்சாலும் அது ஒரு நாளைக்கும் அது மறையாது, எங்கள் அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவார். நான் சொல்ல போகிறேன், எங்களுடைய சாதனைகளை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்க இந்த அரேபியர்கள், இந்த இஸ்லாமியர்கள், இந்த கண்மணி நாயகத்தினுடைய சகாபாக்கள், இவங்களுடைய அல்லாவின் அடிமைகள், அதுதான் எதார்த்தம், அல்லாவின் அடிமைகளுடைய சாதனைகளை கேட்டு நம்ம பிரமிச்சு போக போகிறோம். அதனால கேட்போம். முதலாவது இந்த கிளிப்பை பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த சாதனைகளை விவரித்து சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த பாவம் நம்ம மேலே வந்துடும், கண்டிப்பாக என் மேலே வந்துடும். ஏன்னு கேட்டால் அப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் கேட்பான் என்கிட்ட. அதனால நான் பயந்துக்கிட்டு நான் இன்னைக்கு அந்த சாதனைகளை விவரித்தேன். அமெரிக்காக்காரன் மறைச்சிட்டு போகிறான், யூதை மறைச்சிட்டு போகிறான், நான் விட மாட்டேன். இன்னைக்கு அவர்களுடைய சாதனைகளை நாம் இன்னைக்கு விசேஷமாக முதல்ல தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்போ ஒரு முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா, இந்த சாதனைகளை சொல்லுங்கய்யா. நாங்கள் இப்போ இந்த புண்ணியவான்களுக்கு நாங்கள் விலைக்கு சொல்கிறோம்யா. நாங்கள் இத்தனை காலமாக இப்படி இருந்துட்டோமே, உங்களுடைய சாதனைகளும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் தேவையில்லாமல் ஐயோ வேதனையாக இருக்கே. ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. بنتكلم عن آخر دين جهل البشرية،
المفروض ان هو جاي بقى بيرسي قواعد اخلاقيه للتاريخ. ده الدين بقى اللي علمنا ازاي ندخل الحمام، وعلمنا ناكل ايه وما ناكلش ايه، وحرم علينا الاصنام، وحرم علينا الازلام، وحرم علينا الخمور، وحرم الخمور بالتدريج. طب ليه القران ما حرمش الرق بالتدريج؟ بل بالعكس، القران في 29 ايه بيقر الرق. الآيات اللي بيتكلم فيها بقى إيه؟ الذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. ما مهدش بقى إنه إيه ممكن، ما جابش حتى سيرة تحرير العبيد كمبدأ أو إدانة لاستعباد الناس. محمد مات وهو عنده 4 جواري وعنده حوالي 13 عبد ورثهم لأهله. عثمان بن عفان كان عنده ما يقرب من 1000 من العبيد والجواري. خش بقى، مش عايز اجيب لك بقى استعبدتم الناس بقى بعد كده. اكبر شعب في العالم استعبد الافارقه كانوا العرب، اكتر من الامريكان واكتر من الانجليز والفرنساويين بكتير. احنا اعتذرنا امتى عن استعباد ملايين البشر؟ ومش بس على حد افريقيا، ما احنا بركاتنا شملت العالم كله. احنا لما رحنا شمال افريقيا استعبدنا، اول ما احنا بندخل بنقول بسم الله الرحمن الرحيم كده 300,000 على طول كده من الامازيغ طازة. 300,000 ده في اول دخلة بتاعت موسى بن نصير. لما رحنا الاندلس ده في اول دفعة اول ما دخلنا بس كده 150,000. ورجع موسى بن نصير لدمشق ب30,000. لا، بعت 60,000 من اللي هم بتوع الأمازيغ، بعتهم لدمشق للخليفة. ليه؟ عشان خمس الغنائم. لما فتحوا الأندلس رجعوا ب30,000 عذراء من بنات القوط، من نبلاء القوط. تخيل انت كده لما يجوا ناس عندك انت بلدك الإسلامية وياخدوا 30,000 عذراء عشان خاطر يتسروا بيهم في أوروبا، كنت هتصرخ وتملى الدنيا صريخا. لكن انت لما تعمل ده يبقى فتح من الله ونصر قريب، يبقى ده أحل الله لك. شفت بقى سكيزوفرينيا؟ ده إبراهام لينكولن قاد جيش من البيض ليقاتل جيش آخر من البيض في الجنوب الأمريكي عشان يحرر العبيد. مش كان أولى بخير الخلق أجمعين إن هو اللي يبدأ المبادرة دي؟ مش كان أولى بالعالم الإسلامي اللي جاء بقى يعني يخرج الناس من الظلمات إلى النور إن هو ياخد هذه المبادرة؟ لا، احنا اللي يجي بقى دلوقتي، واحنا دلوقتي بنذكر أمريكا ونقول لهم مش عارف عملتوا السود ازاي. طب ما بص لتاريخك انت، ما حدش استعبد البشرية قدنا، ما حدش اغتصب بشر قدنا وبشرع الله، بشرع الله. الدول العربية ما ابتدتش تبطل تجارة العبيد غير لما الاستعمار جاء. يعني الاستعمار كان أحد الأشياء الإيجابية بتاعته إنه حرم تجارة العبيد. لما إنجلترا سيطرت على مصر والهند، يعني هو ده كان مفصل تجارة العبيد، فمنعت هذا الشيء. ومع ذلك ظلت تجارة العبيد في الدول العربية حتى نهايات القرن العشرين. சரி, இப்போ நம்ம நேரடியாக வீடியோவுக்கு போவோம். அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத விளக்கி நம்ம பார்ப்போம். இவர் தான் எஜிப்சியன் ஜெர்மன் ஸ்காலர் ஹமீத் அப்துல் சமாத் அப்படிங்கிற ஸ்காலர்ஸ். நம்ம ஊரில் புண்ணியவான்கள் மாதிரி கிடையாது, பச்சை போய் சொல்கிறவங்க கிடையாது. அவர் யதார்த்தமாக சொல்கிறவர், யதார்த்தமாக பேசுகிறவங்க. அவங்க எல்லாம் குரானு ஹதீஸு அதுகளையெல்லாம் படிச்சுட்டு தான் அவங்கெல்லாம் ஸ்காலர்ஸ் ஆகிருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அது எப்போ கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட பேட்டி. சரி, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். بنتكلم عن آخر دين جهل البشرية. அதான் உலகமெங்கும் இஸ்லாமியர்கள் பண்ணுகிற பிரச்சாரம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த மதம் இஸ்லாமிய மதம் எப்படிப்பட்டது தெரியுமா? இது ஃபைனல் ரிலீஜியனாக கொடுக்கப்பட்டதான். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ரிலீஜியன் வந்துச்சான்.
அது அல்லாஹ் கொடுத்தாப்புலையாம். ஆனால் கடைசியாக ஃபைனலாக ஒரு ரிலீஜனை கொடுத்தாப்புலையாம். அது வந்து இந்த மேன்கைண்டுக்கு கொடுத்தாப்புலையாம். அது என்ன ரிலீஜியன் அப்படின்னா இஸ்லாம் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரிலீஜியன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரிலீஜன்லாம் அப்போ அல்லாஹ் தான் கொடுத்துருப்பார் போல இருக்குது. அது சரிப்பட்டு வரல போல இருக்குது. கடைசியாக ஒரு ரிலீஜனை கொடுத்துருக்காங்க, யதார்த்தமான ஒரு ரிலீஜனை. அந்த ரிலீஜியன் வந்து தான் இஸ்லாம். அதை வந்து நம்ம இந்த உலகத்துல நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கய்யா. المفروض ان هو جاي بقى بيرسي قواعد اخلاقيه للتاريخ. அதான் ஏன்னு கேட்டால் இது வந்து மோரல் ஃபவுண்டேஷன்ஸ். மோரல்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, தெரியுமான்னு தெரியல. ஆனால் மோரல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் இட்டர்னிட்டி. அப்படி போடு சக்க. அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த இஸ்லாமிய மதம் இப்போது இதோட நிற்க போகிறது கிடையாதான். அங்கே கொடுக்கப்பட்ட சட்டங்கள் இது எல்லாமே இதோட இந்த உலகத்தோட நிற்க போகிறது கிடையாதான். ஈட்டர்னிட்டியாக வந்து இட்டர்னலாக யுகமாக வந்து இந்த சட்டங்கள்லாம் பின்பற்ற போகுது. அப்பேற்பட்ட மோரல் ஃபவுண்டேஷன் எதில் இருக்குது அப்படின்னா இந்த குரானில் இருக்கான். மோரல் ஃபவுண்டேஷன், இஸ்லாத்தில் மோரல் ஃபவுண்டேஷன் இருக்கான். ஒழுக்க நெறிகளினுடைய அஸ்திவாரமே, ஒழுக்கத்தின் அஸ்திவாரமே எது அப்படின்னா இந்த இஸ்லாம் தான். என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்கிறாப்புல. சொல்லிட்டு ஒரு அதிசயமான காரியத்தை சொல்கிறாப்புல. அதான் அதே இஸ்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, எப்படி பாத்ரூம் போவது, கக்கூஸ் எப்படி போவது, குளிக்கிறது எப்படி, அப்புறம் மூஞ்ச கழுவுறது எப்படி, மூக்க கழுவுறது எப்படி, அதையெல்லாம் அது வந்து இஸ்லாம் நமக்கு பாத்ரூம் போகிறது எப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாத்ரூம் போகும் பொழுது தண்ணி இல்லை அப்படின்னா கல் எடுத்து துடைக்கணும். அதாவது கக்கூஸ் போகும்போது தண்ணி இல்லைன்னா கல் எடுத்து துடைக்கணும். கல் எடுத்து துடைக்கும் போது ஒரு கல் இல்லை 3 கல் இல்லைன்னா 5 கல் அப்படி ஒத்தப்படையாக தான் அதை எடுத்து துடைக்கணும். ஏன்னு கேட்டால் ரெட்டப்படையாக துடைக்கக்கூடாது. 2 கல்லையோ 4 கல்லையோ அந்த கக்கூஸை துடைக்கக்கூடாது. அப்படி துடைச்சிட்டா அது வந்து சிறுக்கு. அது வந்து அல்லாஹ் அவமானப்படுத்தினது சமம். எத்தனை கல்றா நீ இந்த வச்சு கக்கூஸ் போனியா? எத்தனை கல் வச்சு துடைச்ச? 4 கல் வச்சு தொடச்சே சுத்தமா. 4 கல்ல அட்டா பாவி, ரெட்டப்படையை தொடச்சிட்டியா? ஏயா இப்போ என்னையா அதான் சுத்தமாக தொடச்சேன் 4 கல்லை வச்சு இப்படி. ஐயோ அல்லாஹ் ஒருத்தனாச்சே, நீ 1 கல் உபயோகிக்கணும், இல்லைன்னா 3 கல் உபயோகிக்கணும், இல்லைன்னா 5 கல் உபயோகிக்கணும்டா. துடைக்கிறதுல வந்து நீ வந்து ரெட்டப்படையை தொடச்சிருக்கியே, ஐயோ இப்படி வந்து கண்மணி நாயத்தினுடைய போதனையை அவமதிச்சிட்டியே அப்படின்னு பயங்கரமாக அவனை வந்து கல்லறிவாங்க, கொள்ளுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு எதுவும் புது சட்டம் இருக்கான்னு தெரியல. ஆனால் கக்கூஸ் போனால் அதனால தான் சொல்கிறாப்புல பாத்ரூம் போகிறது எப்படி, பாத்ரூம் ஹவு டு என்டர் த பாத்ரூம், குளிக்கிறதுக்கு எப்படி, இதுக்கெல்லாம் எப்படி, அதே போல் கக்கூஸ் போகிறதும் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கல் கிடைக்கல, மண் தான் இருக்குன்னா மண் எடுத்து முகத்தில் 2 பக்கமும் தடவிக்கணுமா. அப்படி தடவிக்கிட்டால் அது சுத்தமாயிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அதை குறித்து தெளிவாக பார்ப்போம். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, எப்படி சாப்பிட்றது, எப்படி சாப்பிடக்கூடாது, அடாடாடா எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது. அதே போல் தான் வலது கையில் சாப்பிடும் பொழுது வலது கையில் தான் சாப்பிடணும், இடது கையில் சாப்பிடக்கூடாது. அது பயங்கரமான சிறுக்கு. ஏன்னு கேட்டால் எதுக்காக இடது கையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நான் கூட நினச்சேன் இடது கையில் கழுவுற கையே வலது கையில், அதனால அதில் வந்து சாப்பிட்றது நல்லதில்லை அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் எதனாலயா இடது கையில் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க. சைத்தான் வந்து இடது கையில் தான்டா சாப்பிடுவான், அதனால நம்ம வந்து சைத்தானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், அதனால நம்ம வலது கையில் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு அரிய கண்டுபிடிப்பு, ஒரு புது போதனையை கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து தான் அதிசயிச்சு போயிட்டோம். என்னடா சொல்கிறீங்க? அப்போ சைத்தான் வந்து இடது கையால் சாப்பிட்றான், அதனால நம்மளும் வந்து இடது கையால் தான் வலது கையால் சாப்பிடணுமா? அப்போ அவன் வாயில் தானே சாப்பிட்றான், அப்போ நம்ம எது வழியாக அனுப்புறது உள்ள வயிற்றுக்குள்ள? சைத்தான் வந்து வாய் வழியாக தானே திங்கிறான், அதாவது அவன் இடது கையில் சாப்பிட்றான்னா அதனால நம்மளையெல்லாம் ஹியூமன் பீயிங், நம்மளாம் ஹியூமன் பீயிங், அல்லாஹ்வின் அடிமைகள், நம்மளாம் வந்து வலது கையில் தான் சாப்பிடணும். சைத்தான் எதுக்கு என்ன செய்யறான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. அது நியாயமான விஷயம் தான். அப்போ தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ சாத்தான் வந்து வாயில் தானே சாப்பிட்றான், அப்போ நம்ம எது வழியாக, மூக்கு வழியாக சாப்பிட்றதா, இல்லை காது வழியாக சாப்பிட்றதா, இல்லை வேறு எதுவும் வயிற்றை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே நுழைக்கிறதா, இல்லை வேறு எதுவும் வழி இருந்தால் அது வழியாக அனுப்புகிறதா அப்படிங்கிறதுன்னு எல்லாம் கேட்டாங்க. அப்போ அதை நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு புரியலை. சரி போய் தொலையுது, சொன்னோம்னாலும் இவங்களுக்கு
அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். அதனால சரி இந்த விஷயத்தில் இப்போ விடுவோம் அப்படின்ட்டு நேராக. அப்புறம் குடிக்கிறது எப்படி அப்படின்னா, சாப்பிட்ற கையால் தான் எடுத்து குடிக்கணுமா, இடது கையால் கூட அந்த கிளாஸை எடுத்து குடிக்கக்கூடாதான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது. சரி, இப்படி தான் இந்த பியூட்டிஃபுல் ரிலீஜியன் வந்து அவங்க சொல்லுவாங்கள்ல, பியூட்டிஃபுல் ரிலீஜன். இந்த பியூட்டிஃபுல் ரிலீஜன் வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, பாத்ரூம் எப்படி போகணும், கக்கூஸ் போகணும், கக்கூஸ் போன பிறகு எத்தனை கல்லை வச்சு துடைக்கணும், அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கு. சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ناكل ايه وما ناكلش ايه وحرم علينا الاصنام وحرم. அதே போல் ஐடல் ஒர்ஷிப், விக்கிரகங்களை, கல்லுகளை, மண்ணுகளை, மரங்களை, மற்ற எந்த மிருகங்களையோ இந்த மனிதர்களையோ வணங்கக்கூடாது. அது வணங்கினா அது சுருக்கு, அது அல்லாவுக்கு செய்கிற துரோகம். ஆனால் வந்து காபாவில் இருக்கிற கல்லை மட்டும் போய் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு வருவாங்க. அது செஞ்சால் வந்து அவங்களுக்கு பாவமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதைத்தானே மற்றவங்களும் செய்கிறாங்க. என்னையாவது அதிசயமாக இருக்குது. அதே போல் காபா வந்து 7 சுற்றி வரணும். சுற்றி வந்து அந்த கல்லை தொட்டு கும்பிடணும், தொட்டு முத்தம் கொடுக்கணும். அதைத்தான் கண்மணி நாயகம் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. அதைத்தான் இது வரைக்கும் அதுக்கப்புறம் சகாபாக்கள் இப்போ வரைக்கும் இஸ்லாமியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த இந்துக்கள் கோயிலை சுற்றி வர்றதையெல்லாம் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஐடல் ஒர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு, விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, அதை இந்த பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் இதை கேட்டால் எந்த ஒரு பதிலும் வராது, நம்மளை தான் செய்விப்பாங்க. சரி, அதுக்கடுத்து மந்திர தந்திரங்கள் செய்கிறதெல்லாம் அவங்க தடுப்பாங்க போல இருக்கு. சரி, அதுக்கடுத்து சொல்லுங்க. الأزلام وحرم علينا الخمور وحرم الخمور بالتدريج. طب ليه القرآن ما حرمش الرق بالتدريج؟ இதெல்லாம் செய்யுது. ஆனால் இத்தனை காரியம் செஞ்சுருக்கு. ஆனால் எதுக்காக இந்த குரான் ஸ்லேவ் அடிமைத்தனத்தை தடுக்கலை? எதுக்கு எல்லாத்துக்கும் அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு தடை போட்டது? ஆனால் அடிமை ஸ்லேவரி, மனுஷன் அடிமையாக்குறத ஏன் தடை செய்யலை அப்படிங்கிற ஒரு அருமையான கேள்வியை கேட்டாப்ல. அதுக்கு விளக்கமும் அவரே சொல்றாப்ல. எதனால அப்படிங்கிறது தெரியும். சொல்லுங்கய்யா. بل بالعكس القرآن في 29 آية بيقر الرق. அப்பதான் சொல்றாப்ல, அதாவது மொத்தம் 29 வசனங்கள் இருக்கான். எதை குறித்து குரான்ல 29 வசனங்கள் இருக்கான். என்ன செய்யுது? ஸ்லேவரியை, அடிமைத்தனத்தை ஆதரிக்குது, அடிமைத்தனத்தை செய்ய சொல்லுது, அடிமைத்தனத்தை சட்டமாக கொடுத்துருக்கு, அடிமைத்தனத்திற்கு ஆதரவளிக்குது. இதைத்தான் கிட்டத்தட்ட 29 வசனங்கள் இருக்கு குரான்ல அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லுங்க. الآيات اللي بتتكلم فيها بقى ايه الذين هم பாலுறவு கொல்லும் போது கூட யாரோட கொல்லணும், யாரோட கொல்லக்கூடாது, எப்படி கொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லி கொடுக்குதான். தாம்பத்திய வாழ்க்கையில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குது. சரி, நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. فروجهم حافظون إلا على أزواجهم أو ما. அந்த தாம்பத்தியம் யாரோட எல்லாம் செய்ய சொல்லுது? ஒய்ஃபுகளை தவிர்த்து மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒய்ஃப்ஸு சாதாரண, அது ஒய்ஃபுன்னே சொல்லக்கூடாது. ஒய்ஃபு அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது அங்கே. ஒய்ஃப்ஸு அடாடாடா ஒய்ஃப்ஸு ஒய்ஃப்ஸுகளுக்கு பிறகு ரைட் ஹேண்டு பொசஸ். இதுதான் ரைட் ஹேண்டு பொசஸ் அப்படின்னா, சொன்னது மாதிரி போய் அருவாள் எடுத்துகிட்டு போய் பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் வாள் எடுத்துகிட்டு போய் வெட்டி ஆம்பளைகளெல்லாம் வெட்டி கொண்டுட்டா, ஒருத்தனை ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை வெட்டி கொண்டுட்டா, வீட்டு பொண்டாட்டி புள்ள அவங்க வீட்டில் யார் யார் பெண்கள் இருக்காங்களோ அவங்க வந்து ரைட் ஹேண்டு பொசஸ். அப்போ இஸ்லாமியர்களுக்கு அதான் குரான் வந்து ஆதரவளிக்குது, நீங்கள் ரைட் ஹேண்டு பொசஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஆதரவளிக்குது. ملكت أيمانهم فإنهم غير இண்டீட், நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து என்னடா இப்படி, பாவி ஆம்பளைகளை விட்டு அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டியே, அவன் பிள்ளையை எடுத்துக்கிட்டியே, அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டியே, அக்கா தங்கச்சியை எடுத்துக்கிட்டியே, இது நியாயமாடா அப்படின்னு யாரும் வந்து உங்களை குற்றஞ்சாட்ட மாட்டார்கள். மனுஷனோ அல்லாவோ தூதர்மாரோ யாரும் வந்து உங்களை குத்தம் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ரைட்டு ஹேண்டு இருக்கா, போய் பொசஸ் அருவாள் எடுத்துகிட்டு போய் ஆம்பளை வெட்டி கொண்டு வீட்டில் உள்ளதெல்லாம் கூட்டிட்டு அவன் ப்ராப்பர்ட்டி, சொத்து பத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பிளேம் பண்ண மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பயப்படுறீங்களா? குரானுக்கு பயப்படுறீங்களா? அல்லாவுக்கு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அல்லாதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாரு. அருமையான விஷயம். சொல்லுங்கய்யா. ما مهدش بقى إنه إيه ممكن. அதான் விஷயம். அதாவது என்னென்னமோ சாப்பிடாத, சாப்பிடு, பாத்ரூம் போகிறது எப்படி, இதெல்லாம் சொன்ன குரானு என்ன சொல்லலை அப்படின்னா, ஒரு
பாதையை வகுக்கலை. அது என்ன பாதை அப்படின்னா, இந்த அடிமைகளுக்கு விஷயத்தில் ஒரு பாதையை வகுத்து கொடுக்கல. அந்த அடிமைகளை பாதுகாக்கலை. மனுஷனை மனுஷன் வணங்குறது ஐடல் ஒர்ஷிப்பு. ஆனால் மனுஷனை இன்னொரு மனுஷன் அடிமைப்படுத்துறது அதை எப்படி? அதாவது மனுஷனை மனுஷன் வணங்குனா ஐயோ சிறுக்கு சரி. அப்போ ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அடிமைப்படுத்தும் பொழுது அடிமை பெண்களை அடிமை குழந்தைகளை அடிமையாக்கும் பொழுது அதையெல்லாம் ஏன் இந்த குரான், இந்த அல்லாஹ், இந்த கண்மணி நாயகம் தடை செய்யலை அப்படிங்கிறத இவர் விளக்கமாக சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. ما جابش حتى سيرة تحرير العبيد كمبدأ. அதோட இதை விசேஷமாக அட்லீஸ்ட் கண்டிக்கலை. அட்லீஸ்ட் இந்த அதாவது இப்படி வச்சுருக்கீங்களே இது நியாயமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டனங்கள் கூட செய்யலை. அப்போ ஆதரிக்குது அப்படின்னா அப்புறம் எதுக்கு கண்டனம் செய்யும்? அதுவே ஆதரிக்குது, அதுவே செய்ய சொல்லுது. போ ரைட் ஹேண்ட் ப்ரோசஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுது. அப்போ எங்கே இருந்து இது கண்டனம் செய்யும்? அப்போ ஒன்று மட்டும் இல்லை, இப்போவும் யாரும் கண்டனம் செய்ய மாட்டாங்க. சும்மா பேச்சுக்கு இவங்க அடிமைத்தனத்தை எங்கள் இஸ்லாம் ஒழிச்சது அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. சரி பார்ப்போம் கமெண்டில் யார் குரான் வசனத்தை ஹதீஸ் வசனத்தை கொண்டு வராங்க அப்படின்னு. இந்த இருக்காப்புல ஸ்காலர் சொல்கிறாப்புல என்ன ஏது நடக்குது அப்படின்னு. சொல்லுங்க. أو إدانة لاستعباد الناس. محمد مات وهو عنده 4 جواري. அப்படி போடு. அதான் நம்ம கண்மணி நாய் யதார்த்தமா. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நம்ம கண்மணி அல்லாஹ் தான் வந்து நம்மளையெல்லாம் அடிமையாக வச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அல்லாவுக்கு நம்ம அடிமைகள். அதனால நம்மளையெல்லாம் வந்து ஒரு மனுஷனாக பார்க்க மாட்டாப்புல, மனுஷராக பார்க்கறது இல்லை, நம்மளை அடிமைகள் அடிமையே அப்படி இருந்தால் அவர் பார்க்குறாப்புல. அதனால கண்மணி நாயை என்ன செஞ்சிருக்காப்புல அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு ஏகப்பட்ட மனைவிகள், இதில் வந்து ஸ்லேவ் கேர்ள்ஸ் அடிமை பெண்கள், அதோடு கூட அடிமை ஆண்கள். ஸ்லேவ் கேர்ள்ஸ் 4 ஸ்லேவ் கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆண்களையும் 13 ஆண்களை அடிமைகளாக வச்சுருந்துருக்காப்புல யார்? கண்மணி நாயகம். இந்த உலகத்துக்கு முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. எதுக்கு? ஆண்களையும் பெண்களையும் வீட்டில் அடிமையாக வச்சுருந்தாப்புல. சரி அதுக்கடுத்து என்ன? சொல்லுங்கய்யா. ورثهم لأهله. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, இவருக்கு அப்புறம் இவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த அடிமைகளை கொடுத்துருக்காப்புல. தன்னுடைய அடிமைகளை அவங்களும் அடிமையாக வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் சாகிற வரைக்கும் அடிமையாகவே செத்துருக்குறாங்க. கண்மணி நாயத்துக்கிட்ட எத்தனை அடிமைகள் இருந்தாங்களோ அத்தனை பேரும் அவங்களுடைய அடுத்த குடும்பத்துக்கு, அப்போ பாத்திமா நினைக்கிற அந்த அம்மா தான் இந்த 13 பேரையும் 17 பேரையும் அடிமைகளாக வச்சுருந்துருக்கு. عثمان بن عفان كان عنده ما يقرب من ال. அப்படி போடு. கண்மணி நாயகம் இறந்த பிறகு இந்த உத்மான் அப்படிங்கிற ஒரு கண்மணி நாயகத்தின் நொறுக்கமான தோழர். கண்மணி நாயகம் இறந்த பிறகு 1000 கிட்டத்தட்ட 1000 பெண்களையும் ஆண்களையும் அடிமையாக வச்சுருந்தாராம். 1000 அடிமைகளை யோசிச்சு பாருங்க. 1000 அடிமைகள் என்னடா அது? அப்போ மாடு மேய்க்க, கழுதை மேய்க்க, ஒட்டகம் மேய்க்க, வீட்டில் வேலை செய்ய, மற்ற என்னென்ன வேலை செய்ய எல்லாத்துக்கும் காசு இல்லாமல் அவங்க என்கிட்ட அடிமைகள் அப்படின்னா காசு கேட்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க போல இருக்குது பாவம். அவங்க சோறு கொடுத்தா தான் ஒன்று, இல்லைன்னா ஒட்டகம் திங்கிறதே திங்க சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமை. அந்த காலத்தில் உள்ள அடிமைகளுடைய நிலைமை ரொம்ப மோசம். ஆனால் இந்த உத்மான் அப்படிங்கிற கண்மணி நாயகத்தின் நெருங்கிய தோழருக்கு, இவர் தான் குரானை எல்லாம் மொத்தமாக கம்பைல் பண்ணார்னு நினைக்கிறேன். இந்த புண்ணியவானுக்கு என்ன 1000 அடிமைகள் இருந்திருக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதமான சாதனை இது. என்ன சாதாரணம் பயந்துராதீங்க, இதை விட ஒரு பெரிய ஐட்டம் இருக்கு. சொல்லுங்க. من العبيد والجواري. அதுக்கடுத்து எத்தனை முறை இந்த புண்ணிய மதத்தில் மனுஷங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு இத்தனை காலமாக தெரியாமல் போச்சு. நீங்கள் சொல்லுங்க. أكبر شعب في العالم استعمر. அதான் விஷயம் பாருங்க. அரேபியர்கள், அதாவது இந்த உலகத்தில் அதிகபட்சமாக ஆப்பிரிக்கர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அடிமைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கர்களை அடிமைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அதிகமாக எந்த நாடுமே செய்யாத ஒரு சாதனையை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த உலகத்திலே அடிமைகளை அதிகமாக வச்சுருந்துருக்கிறாங்க. அரேபியர்கள் வச்சிருந்த அதாவது அரேபியர்கள் இந்த இஸ்லாமியர்கள் வச்சிருந்த அடிமைகளை போல இந்த உலகத்தில் மற்ற எந்த நாட்டினருமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சதே கிடையாதான். சொல்லுங்கய்யா. استعبد الأفارقة كانوا العرب أكثر من الأمريكان وأكثر من. ஸோ அமெரிக்காக்காரங்களும் அந்த காலத்தில் அடிமை வச்சுருந்துருக்குறாங்க, பிரிட்டிஷ்காரங்களும் வச்சுருந்துருக்காங்க, ஃப்ரான்ஸுக்காரங்களும் வச்சுருந்துருக்குறாங்க.
ஆனா والإنجليز அரேபியர்கள் தான் இவங்களையெல்லாம் முழுங்கியிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த நாடும், எந்த இனமும், எந்த மதத்துல உள்ளவங்களும் செய்யாத ஒரு மிகப்பெரிய கொடுமைன்னா மனிதர்களை அடிமைப்படுத்துறது. அந்த வேலையை இந்த அரேபிய இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா கண்மணி நாயகம் செஞ்சிருக்காப்புல, ஏன்னு கேட்டா உத்மான் செஞ்சிருக்காப்புல. அதனால வர்றவங்க எல்லாம் அடிமைகளை வச்சிருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெருமை. பாருங்க, பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எத்தனை அடிமைகள் இருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய பெருமை. அதனால இப்போ இவர் சொல்றாரு, நம்ம வந்து எப்போ ஜனங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாப்புல. எதுக்கு மன்னிப்பு? மனுஷங்களை என்னது அடிமைப்படுத்தினதுக்கு, மில்லியன் கணக்கான ஜனங்களை அடிமைப்படுத்தினதுக்கு நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம எப்போ இந்த ஹிந்துக்கள்கிட்ட, எப்போ இந்த புத்த மதத்தினர்கிட்ட, எப்போ இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம்? இல்லை எந்த நாட்டு மக்களை நம்ம அடிமைப்படுத்தணுமோ அந்த நாட்டு மக்கள்கிட்ட போய் இப்படி எங்கள் கண்மணி நாயகம் இப்படி செஞ்சிட்டாரு, நாங்களும் அதனால தான் இப்படி செஞ்சோம், எங்கள் உத்துமான் செஞ்சிட்டாப்புல, எங்கள் சகாபாக்கள்லாம் செஞ்சுட்டாங்க, ஐயோ இந்த ஹதீஸை எழுதுன அந்த ஸ்காலர்ஸ்ன்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்படி தான் ஆயிரக்கணக்கான இவங்களை வச்சு அடிமைகளை வச்சுருந்தாங்க, செஞ்சாங்க, கொன்னாங்க, அதனால நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் இஸ்லாத்தை தவறாக நினைக்காதீங்க அப்படின்னு எப்போ மன்னிப்பு கேட்க போகிறாங்க அப்படின்னு இவர் கேட்குறாப்புல. البشر ومش بس على حد. அப்போ அவர் சொல்கிறாப்புல, ஆப்பிரிக்காக்காரங்கிட்ட மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்முடைய ஆசீர்வாதம் போகணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்க. افريقيا، ما احنا بركاتنا شملت العالم كله. احنا لما رحنا شمال افريقيا அதான் எப்போ இவங்க நார்த் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்களோ, போனதுமே வேலையாக அங்கே உள்ளவங்களை எல்லாம் அடிமைகளாக்கிட்டாங்களாம். استعبدنا. اول ما احنا بندخل بنقول بسم الله الرحمن الرحيم كده. அப்போ லட்சக்கணக்கான பேரை, கிட்டத்தட்ட 3 லட்சம் ஒரு இடத்துக்கு போனால் அப்போ அங்கே உள்ள 3 லட்சம் பேர் அடிமைகள் இவங்களுக்கு. 3 லட்சம் பேரை அடிமைகளாக்கியிருக்காங்க. சரி. امازيغ طازه 300,000. ده في اول دخله بتاعت அதான் கண்மணி நாயகம் இறந்த உடனே வேலையாக போய் ஆப்பிரிக்காவுக்குள்ளே பூந்துருக்குறாங்க, 3 லட்சம் பேரை அடிமைகளாக கொண்டு வந்திருக்காங்க. 3 லட்சம். அடா கொடுமையா. அப்புறம் யாரோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நடந்திருக்கு, மூசா பின் யாசர் அப்படிங்கிறவர் இருந்திருக்காப்புல, காலிப்பேட்டு நினைக்கிறேன். موسى بن نصير لما رحنا الاندلس. ده அதான் எங்கேயோ அல் அண்டாலூஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல, இது எந்த நாடுன்னு தெரில. ஆனால் அங்கே போய் 1,50,000 பேரை அடிமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ 3 லட்சம், இங்கே 1.5 லட்சம். ஒவ்வொரு நாட்டுக்கும் போனால் அப்போ லட்சக்கணக்கான பேர் தான், சாதாரணமாக நூற்றுக்கணக்கான பேரில் அடிமைப்படுத்துறது இல்லை, லட்சக்கணக்கான பேர் அடிமைப்படுத்திருக்காங்க. நார்த் ஆப்பிரிக்காவுக்கு போய் 3 லட்சம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் 1.5 லட்சம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான், வேற ஒன்றும் கிடையாது இது. ده دفعه اول دفعه اول ما دخلنا بس كده. அப்போ தமஸ்குஸ், சிரியா நினைக்கிறேன், அதான் தமஸ்குஸ் தான் சொல்கிறாப்புல நினைக்கிறேன். சிரியாவில் போய் 60,000 பேர், 60,000 பேரை போய் சிரியாவில் அடிமைப்படுத்தியிருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு போர் செய்வோ யுத்தம் செய்வோ தெரிஞ்சிருக்காது போல இருக்கு. போனதும் அடிமையில் மொத்தமாக போய் இப்போ இவங்க எத்தனை லட்சம் போனாங்கன்னு தெரில. கண்மணி நாயகம் எப்போ 10,000 பேரை கூடயே வச்சுருந்தாப்புல. அப்போ இந்த காலிப்பேட்டுகள் எப்போ லட்சக்கணக்கான பேரை வச்சுருந்துருக்காங்க. மொத்தமாக போகிறது, மொத்தமாக அள்ளிட்டு வர்றது. ஐயா சொல்லுங்கய்யா, நமக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு, அதை கேட்குமே அதிசயமாக இருக்கு. 30,000. ஆடா பாவமே. அதாவது டேக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அதாவது ஜிஸ்யா அப்படிங்கிறது வேற, இது ஒரு டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. என்ன டேக்ஸ் வாங்கினா, தன்னுடைய மக்கள் டேஸ்ட் அதாவது இங்கேருந்து போகிறாங்களா பயங்கரவாதிக, மொத்தமாக போய் அங்கே எத்தனை கொள்ளை அடிக்கிறாங்களோ அந்த கொள்ளையில் 5ல் 1 பகுதியை இந்த காலிப்பட்டுகளுக்கு கொடுத்துடணும். திருட்டுலையும் திருட்டு. இவங்க போகிறதே கொள்ளையடிக்கிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு, கற்பழிக்கிறதுக்கு. ஆம்பளைங்கெல்லாம் கொலை பண்ணிவிட்டு பொம்பளைங்கெல்லாம் கற்பழிச்சுட்டு அங்கே கொண்டு வர்றது, அதோடு கூட அவங்க வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு வர்றது. அப்படி தூக்கிட்டு வரும் பொழுது 5ல் 1 பகுதியை இவங்க யார் காலிப்பேட்டா அங்கே ஆட்சி செய்ய நடத்துகிறா அவன்கிட்ட கொடுத்துடணும். எவ்வளோட அங்கே கொள்ளையடித்தேன், சவுத் ஆப்பிரிக்காவில் எவ்வளோ அடித்தேன், அல்லாண்டாலும் சொல்ல எவ்வளோ அடித்தேன், என்னடா நிறைய அடித்த மாதிரி தெரியுது, பொய் சொல்கிறேன், பொய் சொல்லாத. சரி 5ல் 1 பங்கு கொடுத்துட்டு போப்பா. அதுதான் அருமையான ஆட்சி நடந்திருக்கு கண்மணி நாயத்துக்கு அப்புறம். இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் விசேஷமாக ஆப்பிரிக்காவில் அப்படி. ஆனால் அந்த ஆப்பிரிக்காக்காரங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்றைக்கே வந்து இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு, அது அப்படி தெரியாமல் இருக்கும். எகிப்து நாட்டின்காரனுக்கு தெரிஞ்ச குரான் வசனம், இந்த ஹதீஸ்கள், கண்மணி நாயத்தினுடைய வரலாறு, இந்த காலிப்பேட்டுகளுடைய வரலாறு எகிப்துக்கு தெரியும். அரேபியருக்கு தெரியும். இன்ன வரைக்கும் ஏன் ஆப்பிரிக்காரனுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியுமோ தெரியலையோ,
தமிழ்நாட்டு ஸ்ரீலங்கா புண்ணியவான்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ திருடிட்டு வந்ததுலேருந்தே இவங்க டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி, لما فتحوا الأندلس رجعوا ب30,000 عذراء. இதை பாருங்க, அந்த ஃப்ரெஞ்சு இந்த அல்லாண்டாலுஸ் அப்படிங்கிறது நிறைய ஒரு இடம், அது இந்த பிரான்ஸ் நாடு இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடாக இருக்கும் அங்கிட்டு உள்ளது. அப்போ அங்கேருந்து 30,000 விர்ஜின்ஸ் கல்யாணமாகாத கன்னிகைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி? அவங்கள அடிமைகளா, எதுக்கு? செக்ஸ் அடிமைகளா, கல்யாணமாகாத கன்னிகைகளை கொண்டு வந்திருக்காங்களே, பரவாயில்லையே. சரி, எவ்வளோ தூரம் தான் பொறுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. அப்போ கல்யாணமான பெண்களையெல்லாம் கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு விட்டு கல்யாணம் ஆகாத பேர் 30,000 பேர் இருக்காங்களே, இது போதும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அரேபிய இஸ்லாமியர்களுடைய சாதனை, கண்மணி நாயத்தின் போதனைகளை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி வந்த இந்த காலிப்பேட்டுகள், இவங்கள சகாபாக்கள், இவங்களுடைய அப்படியே பின்பற்றி வந்தாங்க. இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. சரி, அவங்களுடைய சாதனைகள் இதெல்லாம். அதான் கேட்குறப்பல அருமையான கேள்வி. சரி, ஒருவேளை இப்படிலாம் செஞ்சீங்களடா, நீங்கள் செஞ்சுருக்கீங்களே, இந்த மாதிரி உங்களை இஸ்லாமிய நாடுகளில் போய் வேறு மதத்தினரோ இந்துக்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ போய் இப்படி உங்களையெல்லாம் வெட்டி கொண்டுக்கிட்டு உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய பிள்ளைகளையெல்லாம் பெண்களையெல்லாம் கொண்டு போனால் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க? ஐயோ ஜெனோசைடு பண்ணுறானேன்னு இப்போ எப்படி கத்துறாங்களோ அதே போல் கத்திருப்பாங்க. நான் இது ஜெனோசைடை விட கொடுமையானதாச்சு. இது ஜெனோசைடு, இது இனப்படுகொலை கிடையாது. இனப்படுகொலையை விட 100 மடங்கு கொடூரமான கேவலமான ஒரு செயல் இது. கொல்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவங்கள நிர்வாணிகளாக மானபங்கப்படுத்தி அவங்கள அடிமைகளாக கொண்டு வந்து வாழ்க்கை முழுவதும் அடிமைகளாக வச்சுருக்கிற அந்த கேவலமான நிலைமை இப்படி தான் இவங்களுக்கு மனசு வந்துச்சு. ஆனால் தினமும் 5 வேளை தொழுது இருக்கிறாங்க. அதிசயம். அதான் எங்கேயோ யூரோப்புக்கு போயிருக்காங்களாம், தூக்கி கூட்டிகிட்டு கன்னிகையில் கூட்டிகிட்டு. அதை இங்கேயும் கன்னிகைகள் தான், சூனபதியிலும் கன்னிகைகள் தான் வேணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு கன்னிகைகள் தான் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதான் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி செஞ்சுருந்தா நீங்கள் எப்படிரா கத்திருப்பீங்க? உங்கள் அடி வயிற்றுலேருந்து நெஞ்சிலேருந்து கத்திருப்பீங்களே, ஐயா போய் ஒன்று அல்லா சகிப்பான்டா, உங்களை அல்லா சும்மா விட மாட்டான்டா, எங்களை அடிமைப்படுத்துறீங்களே, எங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிறீங்களே அப்படின்னு தான் கத்திருப்பாங்க. இப்படி தான் ஸ்க்ரீம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீட்டு பெண்களையெல்லாம் உங்கள் ஸ்திரீகளையெல்லாம் இப்படி செஞ்சுருந்தா நீங்கள் எப்படிரா கத்திருப்பீங்க? அந்த மாதிரி தானடா மற்றவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாப்புல. அதான் வச்சு விஷயமா, அதாவது இவங்களுடைய ஏதாவது செஞ்சுட்டா இனப்படுகொலை செய்கிறானே அப்படின்னு அடி வயிற்றுலேருந்து கத்துவாங்களாம். ஆனால் இதே இவங்க செஞ்சாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா அல்லாஹ் நமக்கு எப்படி வெற்றியை கொடுத்துருக்குறான், பார்த்தீங்களா அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கான் அப்படின்னு அழகா அருமையான கேட்குறாப்புல. யதார்த்தமான கேள்வி ஏன்னு கேட்டால் இதுதான். யூதன் இன்னைக்கு அடிக்கிறான் அவங்கள, அதனால கத்துறாங்க கதறாங்க. ஆனால் October 7th இவங்க யூதர்களை கொல்லும் பொழுது பார்த்தீங்களா அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டான்னு காசா முழுவதும் கத்திருக்காங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்களை நம்ம ஏதாவது செஞ்சுட்டா ஐயோ இனப்படுகொலை செய்கிறானே அப்படின்னு கத்துவாங்களாம். ஆனால் இவங்க யாரையாவது கடத்திட்டு போனாங்களா, கற்பழிச்சா, பார்த்தீங்களா அல்லாஹ் எப்படி அவங்கள இழிவுபடுத்திட்டான், நமக்கு வெற்றியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதான் சொல்கிறாப்புல. அப்போ நீ செஞ்சால் அல்லாஹ் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தான், எனக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்தான், இப்போ கொள்றதுக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துருக்கான், கற்பழிக்கிறதுக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துருக்கான், அடிமைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துறான் அப்படிங்கிற நீ செஞ்சா, அப்போ அடுத்தவே செஞ்சா அதே விஷயத்த உனக்கு செஞ்சா, அவங்க உன்னைய கடத்திட்டு போனா, கற்பழிச்சா, உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனா, அடிமைகளாக்கி போனா, உன் வீட்டில் இருக்கிற விர்ஜின்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனா, இது என்ன செய்வேன்? அப்போ இவங்க சவிப்பாங்களாம். இந்த உலகத்தில் அதிசய மதமும் அதிசய மனிதர்களும் வாழ்கிற ஒரே புண்ணிய மதம் இவங்க மதம் தான். இதுதான் ஒரு அருமையான கேள்வி கேட்குறாப்புல. என்ன அப்படின்னா, இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் செய்கிற வேலை அப்படின்ட்டாப்புல. அப்போ இந்த இஸ்லாமியர்கள் செஞ்சுற வேலை, இந்த சகாபாக்கள் செய்த வேலை, இந்த காலிப்பேட்டுகள் செய்த வேலை, கண்மணி நாயகன் செய்த வேலை, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் செய்கிற வேலை அப்படின்னு அது இந்த விஷயத்த ஒரு காரணத்தை சொல்கிறாப்புல. இப்போ அது சரிதானே, மனுஷன் இன்னொரு மனுஷன் அடிமைப்படுத்தினா அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம். இந்த கேவலமான ஜென்மம் தான் இந்த மனுஷனாக பார்க்காம அடிமைகள் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் 2 விதமான அடிமைகளை வச்சுருந்துருக்காங்க. ஒன்று இவங்க கடன் கொடுப்பாங்க,
அப்போ கடனை கட்ட முடியலைன்னா அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளை அந்த கடனை தீர்க்கிற வரைக்கும் அடிமைகளாக கொண்டு வருவாங்க. அதே போல் யூதனும் அடிமைகளை வச்சுருந்தான் 7வது வருஷம் அவன் விடுதலை செஞ்சுருவான். அவங்க எத்தனை கடனை கட்ட வேண்டியதாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க விடுதலை செஞ்சிடணும். இது வேதாகமத்தினுடைய ஒரு சட்டம். நீ எத்தனை கடன் கொடுத்த, சரி 7 வருஷம் அவனை வேலை வாங்கிட்ட, இனிமேல் அவனை விட்டுரு, அவனை ரிலீஸ் செஞ்சிடணும். 7வது வருஷம் 6 வருஷம் தான் அவனை வச்சுருக்கணும், 7வது வருஷம் ரிலீஸ் செஞ்சிடணும். அவன் சுதந்திரமாக போகணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த காசு கொடுத்து வாங்குகிற இந்த அடிமை தன்னோட அடிமை கொடூரம். இவங்க இந்த அரேபியர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. قاد جيش من البيض ليقاتل جيش آخر من البيض في الجنة. அதான் ஆபிரகாம் லிங்கன், அற்புதமான ஒரு மனுஷன். அந்த மனுஷனை குறித்து வேறு வீடியோ போவோம். அந்த மனுஷன் தன்னுடைய நாட்டில் உள்ள ஒரு கூட்டத்தோட என்ன செஞ்சிருக்காப்புல, போர் செஞ்சிருக்காப்புல, யுத்தம் செஞ்சிருக்காப்புல, சண்டை போட்டுருக்காப்புல. عشان يحرر العبيد. எதுக்கு அப்படின்னா, அதாவது அந்த நாட்டில் அடிமைகளாக்கி வருஷக்கணக்காக அடிமைகளாக வச்சுருந்தவங்களை விடுதலை செய்கிறதுக்காக. இனி அடிமைத்தனம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய நாட்டில் அடிமைகளாக வச்சுருந்த அவங்களோட யுத்தமே செஞ்சுருக்காப்புல, சண்டை போட்டிருக்காப்புல. அந்த யுத்தத்தில் அவர் ஜெயிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்து மனுஷன் அடிமையாக்குற அந்த காரியமே அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இல்லாமல் போச்சு. العبيد مش كان أولى بخير الخلق أجمعين. அதான் கேட்குறாப்புல. தி பெஸ்ட் ஆஃப் மேன்கைண்டு. யார் பெஸ்ட் ஆஃப் மேன்கைண்டு? இஸ்லாமியர்கள். குரான் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுடைய பார்வையில் பெஸ்ட்டு மேன்கைண்டு யார் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குற நீங்கள் தான். ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தை ஒழிக்கிற ஒரு வேலை செய்யலை? ஏன் கண்மணி நாயகம் அடிமைத்தனத்தை ஒழிக்கலை? எதுக்கு சகாபாக்களாவது அவங்களாவது ஒழிச்சிருக்கோம்? இல்லை. காலிப்பேட்டுகள் வந்தாங்க, அவங்களாவது ஒழிச்சிருக்கணும். இல்லை. சரி, இப்போவும் எங்கள் ஈரானு ஈராக்கு எல்லாத்துலேயும் அடிமைத்தனம் இன்றைக்கும் கூவி கூவி இஸ்லாமிய பெண்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் பிள்ளையும் கூட விற்றுக்கிட்டு இருக்காங்க. هو اللي يبدأ المبادرة دي مش كان أولى بالعالم الإسلامي اللي جاء بقى يعني يخرج الناس من الظلمات إلى. அப்படி ஒரு வேலை செஞ்சால் இந்த சாக்கிர் நாய்க் சொன்ன மாதிரி மனுஷங்களை டார்க்னஸ்லேருந்து லைட்டு கொண்டு வருகிற ஒரு மதம் புண்ணிய மதமாக இருக்கும் நம்முடைய மதம். إن هو ياخد هذه المبادرة. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இனிமேல் செய்யுமா? இனிமேல் இஸ்லாமியர்கள் ஆப்பிரிக்கர்களை பார்த்து எங்களை மன்னிச்சிருங்க, உங்களையெல்லாம் நாங்கள் இப்படி அடிமைப்படுத்தி வச்சுட்டோம், எங்கள் கண்மணி நாயகம் உங்களை அடிமைகளாக வச்சுருந்தாரு, செக்ஸ் சிலேவாக வச்சுருந்தாரு, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஏதாவது மன்னிப்பு கேட்பாங்களா இப்போ உள்ள இஸ்லாமியர்கள் அப்படின்னு கேட்குறாப்புல? لا, கேட்க மாட்டான். அதான் அவரே சொல்லிட்டாப்புல. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னு கேட்டால் இப்போ உள்ள இஸ்லாமியர்கள் அந்த வேலை ஏன்னு கேட்டால் இவங்க கிறிஸ்தவர்களை, மற்றவர்களை, காஃபிர்களை அடிமையாக்கணும். அவங்கள அதனால தான் ஜிஸ்யா வரி அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க. இந்த அடிமைத்தனம் செய்கிறது இது இயேசுநாதர் வர்ற வரைக்கும் இது ஒழிய போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் இந்த புண்ணியவான்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கண்மணி நாயகம் ஆரம்பித்து வச்சதை இவங்க கடைசி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இன்னொரு விஷயத்த சொல்கிறாப்புல. என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி அமெரிக்காக்காரங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, واحنا دلوقتي بنذكر امريكا ونقول لهم مش عارف عملتوا السود. அதான் ஐயோ பிளாக் பீப்புளுக்கு, பிளாக் மக்களுக்கு, ஆப்பிரிக்க மக்களுக்கு அமெரிக்காக்காரன் செய்தது தெரியுமா? ஐயோ இந்த அமெரிக்காக்காரன் எதுக்கு நாங்கள் டெத் டு அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அவன் ஆப்பிரிக்கா பீப்புளை என்னென்ன செஞ்சான் தெரியுமா? எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் தெரியுமா? அப்படின்னு யார் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். லட்சக்கணக்கு எங்கே போய் சொல்கிறது? இந்த கூத்தை நம்ம எங்கே போய் சொல்கிறது? கேளுங்களேன். சரி, அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காவில் அடிமையெல்லாம் கொஞ்சம் பேரை வச்சுருந்துருப்பான் போல இருக்கு. அதனால அதை சொல்கிறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி சொல்லி காமிச்சா தான் இவங்க செஞ்சது தெரியாது. காலிப்பேட்டுகள் செய்ததோ, கண்மணி நாயகம் செய்ததோ, சகாபாக்கள் செய்ததோ தெரியாமல் போகும்ல. அதனால தான் தமிழ்நாட்டில் உள்ள யூடியூபர்களும் சரி, புண்ணியவான்களும் சரி, அவங்களும் யூடியூப்லாம் அமெரிக்காக்காரன் எப்படி ஆப்பிரிக்கர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சொல்கிறாப்புல, அரபியன் தாண்டா அதில் சாதனையாளன் அப்படிங்கிறாப்புல. அரேபியா அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் தான். அதான் நீ ஹிஸ்ட்ரியை பாடுறா, சும்மா அமெரிக்காக்காரன் சொல்லாங்கடா, வரலாறு பாருங்கடா அப்படிங்கிறாப்புல. என்ன வரலாறு சொல்லுங்கய்யா? ஆடா பாவமே, அதான் விஷயம். அதாவது இந்த உலகத்தில் எந்த நாடுமே மனிதர்களை, அரேபியர்கள், இஸ்லாமியர்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தியது போல் எந்த நாடுமே அப்படி அடிமைப்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
அதே போல் இந்த உலகத்தில் எந்த இனமும் எந்த மதமும் கற்பழித்தது போல் அப்பாவிகளை 5 வயசு குழந்தையிலேருந்து கற்பழித்தது போல் கேவலமான செயலை மற்ற எந்த நாட்டுக்காரனும் செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அடே அப்பா! இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே அப்படி செஞ்சது கிடையாதாம். எந்த நாடும் அப்படி செஞ்சது கிடையாது. எதை கற்பழித்தது போல் மனுஷர்களை கற்பழிக்கிற, பெண்களை கற்பழிக்கிற, கன்னிகளை கற்பழிக்கிற, குழந்தைகளை கற்பழிக்கிற கேவலமான காரியத்தை எந்த நாடு இப்போவும் இவங்க புண்ணியவான்கள் ஈராக்கில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. تبطل تجارة العبيد غير لما الاستعمار جه، يعني الاستعمار இதை அரேபியர்கள் ஒழிக்க கிடையாது. இந்த அடிமைத்தனத்தை அரேபியர்களும் ஒழிக்க கிடையாது. இப்போ வரையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த காலனி ஆதிக்க முறை வந்ததுமே இந்த அடிமைத்தன முறை ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்புல. الإيجابية بتاعته إنه حرم تجارة العبيد لما إنجلترا سيطرت على அதான் பிரிட்டன் வந்தான், எகிப்தை பிடிச்சான், அப்புறம் இந்தியாவை பிடிச்சான், ஆண்டான். ஆனால் ஆண்ட போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சி செஞ்ச பிறகு இந்த நாட்டை பிடிச்ச பிறகு, எகிப்தை பிடிச்ச பிறகு, இந்தியாவை பிடிச்ச பிறகு, இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த அடிமைத்தன வியாபாரங்கள் அது எல்லாமே பிரிட்டன்காரன் ஒழிச்சு கட்டிவிட்டான். مصر والهند، ما هو ده كان مفصل تجارة العبيد. ஆனால் அப்போ அல்லாவின் தேசங்களாகிய அரபு கண்ட்ரீஸில் இந்த மனிதர்களை அடிமையாக்குற, அடிமை வியாபாரம் செய்கிற அந்த முறை ஒழியவே இல்லையா. في الدول العربية حتى نهايات القرن العشرين. அதான், அதாவது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது ஒழியலை அப்படிங்கிறாப்புல. நான் நினைக்கிறேன் ஆண்களை விற்கிற அந்த அடிமைத்தன முறை ஒழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்களை யாரும் எவனும் வாங்குறதில்ல, பெண்களை தான் வாங்குறாங்க. இதுதான் அரேபிய இஸ்லாமியர்களுடைய சாதனைகள். இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு புண்ணிய மதத்தை அறிமுகப்படுத்திய கண்மணி நாயகத்தினுடைய போதனைகளை, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவரை முன்மாதிரிகளாக எடுத்து அப்படியே தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய கம்யூனிட்டியில், தங்களுடைய நாட்டுகளில் அமுல்படுத்தின அந்த இஸ்லாமியர்களுடைய சாதனைகள் இதுதான் மிகப்பெரிய சாதனைகள். இந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காத ஆண்களை அடிமைகளாக்கி வியாபாரம் செய்த கொடுமை அரேபியர்களை விட மற்ற எந்த நாட்டுக்காரனும் செய்யலையாம். அதே போல் எந்த நாட்டுக்காரனும் அரேபியர்கள் பெண்கள் கற்பழிச்சது போல் அந்த மாதிரியான கேவலத்தை காரியத்தை செய்யலை அப்படின்னு எகிப்தியன் நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய ஸ்காலரு சொல்கிறாப்புல. இவருக்கு வரலாறும் தெரியும், குரானும் தெரியும், ஹதீஸ்களும் தெரியும். சரி, இப்போ இந்த புண்ணியவான்கள் என்ன கமெண்ட் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.